ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் திருமண்டலமாக நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு மனம் வீசும் மணவாழ்வு. திருமண வாழ்வை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு ஆராதனை. இந்த ஆராதனை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, திருமண வாழ்வு புனிதமானது, மேன்மையானது. திருமண வாழ்வு உம்மாலே உருவாக்கப்பட்டது. மனம் வீசுகின்ற சாட்சியுள்ள ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கின்றீர். இந்த ஆராதனைகளே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். விசேஷமாக திருமணமான ஆண்கள் பெண்கள் அவருக்காக விசேஷமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை எங்களுடைய இல்லற வாழ்வை இன்னும் மென்மேலும் வளப்படுத்தத்தக்கதாக, மேன்மைப்படுத்தத்தக்கதாக அமைவதாக இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 28வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 28வது பாடல் பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 18, பாமாலை 16வது பாடல், பாமாலை 16. ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிட ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவே என்ற பாடல். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். பாவறிக்கை விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளைப் போல உங்கள் வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம்.
இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பிரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்தைகளை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகள் இறங்கும். தப்பிதங்களே அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தை மகிமையும் உண்டாகும்படி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்கள் அதிகாரத்தின் கட்டளை மறுத்து செதறுகிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்களுக்கு தாரோ எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காம தீமைக்கு ராஜ்யமோ வல்லமையோ மகிமையோ என்னங்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாற்பத்து 5ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை முறையே வாசிப்போம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் முதல். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவர். அவள் உடை பொருள் சர்க்கையாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்களை உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் துதிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து உட்காருங்கள்.
கன்வென்ஷன் கீதங்களிலே 512வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 512வது பாடல் நாம் பாடுவோம். இல்லத்தின் தலைவராக இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே என்ற பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலை பாடலாம். இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே. வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும். அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும். அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. தொடர்ந்து நாம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அமர்ந்தவாறே நாம் 200 ஆண்டு கீதங்களிலே 567வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 567, கீர்த்தனை 396, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 396. கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே ஜபமென்னும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும் ஜபமென்னும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும் சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும் சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும் சுதனை சுதலமையில் தோய விடாகவும் கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே அன்போடு ஆத்மதாகம் அரிய பரோபகாரம் அருமையாக நிறைந்து அயலார் கொளி விளக்காய் அன்போடு ஆத்மதாகம் அரிய பரோபகாரம் அருமையாக நிறைந்து அயலார் கொளி விளக்காய் துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை தூர வகை சொல்லி சேவாயை செய்து கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே
மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற தூய இன்ப குடும்பமாக கிறிஸ்தவகில்லாராமே திறந்திட கிருபை செய்வீர் பாரனே. கிறிஸ்தவகில்லாராமே நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த மூன்றாம் நாள் மரணத்திலிருந்து எழுந்தருளினார். அவருடைய சர்வபிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரிடமிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்ப்பார். பரிசுத்தவான்களே, ஒருவரை நமஸ்கரியோம், பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வவித்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே தியானிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு மனம் வீசும் மன வாழ்வு. மனம் வீசும் மன வாழ்வு. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உயர்நிலைப் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு புள்ளி விவரம் என் உள்ளத்திலே இது ஆழமாக பதிந்து விட்டது. அந்த ஆசிரியர் தன்னுடைய வழக்கமான பாடங்கள் மட்டுமின்றி பொது அறிவு சார்ந்து அதிகமாக அவர் பேசுவார். அவர் கொடுத்த ஒரு புள்ளி விவரம் 50 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்க தேசத்தில் 100 திருமணம் நடந்துச்சுன்னாக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 திருமணங்கள் விவாகரத்தில் முடியுது. 100 திருமணத்தில் 40 திருமண விவாகரத்து என்று அவர் அந்த புள்ளிவிவரத்தை சொன்னார். அது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த நாட்களிலே நம்முடைய நாட்டில் விவாகரத்து மறுமணம் என்பது ஏதோ 1 அல்லது 2% 1 அல்லது 2 நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு அபூர்வ நிகழ்வு. ஆனால் 40 பேர் 50 பேர் விவாகரத்து பண்ணுறாங்க என்பது ஒரு பெரிய புள்ளி விவரமாக அது எனக்கு காணப்பட்டது. அந்த புள்ளி விவரம் அப்படியே ஆழமாக பதிஞ்சிட்டு. ஆனால் இப்போ நம்முடைய நாட்டில் பார்த்தோம்னா நீதிமன்றத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற விவாகரத்து மற்றும் அவர்களே பேசி முடிச்சுக்கிடுறது, இந்த மாதிரி கதைகளை பார்த்தா இங்கு 20% தாண்டி போயிட்டுருக்குது. 120 திருமணங்கள் தாண்டி போகுது. சில இடங்களுக்கு ஏற்றபடி அது இன்னும் கூட இருக்கலாம். ஆக நாமும் கிட்டத்தட்ட 40-50% நோக்கி போயிட்டுருக்கோம். திருமணத்தில் 40-50% விவாகரத்து என்கின்ற ஒரு அவல நிலைமை நோக்கி நம்முடைய நாடும் போயிட்டுருக்குது. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, திருமண பிரச்சனைகள் தொடர்பாக நானும் என் மனைவியும் ஆலோசனைகளுக்காக பலரை சந்தித்திருக்கிறோம். அதில் சில திருமண நிகழ்வு ஒரே வாரத்தில் பிரிஞ்சு வந்து உட்காந்துருப்பாங்க. என் புருஷன் சரியில்லை அப்படின்னு இவள் சொல்லுவாள். ஒரே வாரம்தான். சில இடத்துல அவன் சொல்லுவான் ஒரே வாரம்தான் என் மனைவி சரியில்லை அப்படிமா. ஒரு வாரத்தில் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? ஒரு வாரத்தில் உன் கணவன் நல்லவனா கெட்டவனா எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு வாரத்தில் உன் மனைவி நல்லவளா கெட்டவளா எப்படி கண்டுபிடிச்ச? பொறுமை இல்லை.
அவசரகதி, தவறான கணக்கீடு ஒரே வாரத்தில் பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆலோசனைகளிலே சில குடும்பங்களை இணைக்க முடிகிறது, சிலது கண்ணாடி உடைஞ்ச மாதிரி அவ்வளோதான் சுக்குநூறாக உடைந்து போகிறது. சில குடும்பங்கள் இணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட மனவேதனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள். இவ்வாறாக மனம் வீச வேண்டிய ஒரு மன வாழ்வு இவ்வாறு குழப்ப நிலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இருந்த அதே ஒரு சூழ்நிலை இன்று நம்முடைய நாட்டிலும் இருக்குது, நம்முடைய பகுதியிலும் இருக்குது, கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இருக்குது. உங்கள் யாவருக்கு நன்றாக தெரியும். மனம் வீச வேண்டிய ஒரு மன வாழ்வு அங்கே மிக மிக வேதனை ஊட்டுகின்ற ஒரு மனவாழ்வாக, குழப்பம் நிறைந்த மனவாழ்வாக இருக்கின்றது என்பது ஒரு நடைமுறை உண்மையாக நான் பார்க்குறோம். உண்மையிலேயே மனம் வீசுகின்ற ஒரு மன வாழ்வு இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 குறிப்புகளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக இசைந்த மனம் வேண்டும். இசைந்த மனம், 2 சொல்லி, இசைந்த மனம் வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவருமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுலடியார் பிலிப்பு சபையார் எழுதுகிறார், இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த மனதுடையவர்களாக நீங்கள் வாழுங்கள் அப்படி சொல்றார். இசைந்த ஒரு மனது அது மிக மிக அவசியமானது. எந்த ஒரு இயந்திரமும் கருவியும் இயங்கணும்னா இசைவு இருக்கணும். ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, ஒரு கடிகாரத்தில் 20 பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, 20 பார்ட்ஸ் இருக்குது. 20ஐயும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டப்பாவை நல்லா குலுக்கி பிறகு அது வெளியே தட்டி அந்த கடிகாரம் ஓடும் என்றால் அது ஓடுமா? ஓடாது. ஆனால் அந்த 20 பார்ட்ஸையும் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்றோடு ஒன்று அங்கே இசைவாக இணைத்து அதை செயல்படுத்தினால் அது ஓடத் தொடங்குகிறது, நேரத்தை காட்டுகிறது. அதே 20 பார்ட்ஸ் தான், அது இசைந்து இல்லாதபடி இருக்கும்போது அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த 20 பார்ட்ஸும் இசைந்து இருக்கும்போது அது அதனுடைய வேலை செய்கிறது, நமக்கு நேரத்தை காட்டுது. இது எல்லா இயந்திரங்களுக்கும் அதான் அங்கே உண்மை. திருமண வாழ்விலும் அதுதான் உண்மை. 2 பேர் அங்கே திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு திருமண ஆராதனை நடைபெற்று திருமணம் செய்கிறாங்க. அது மட்டும் போதுமானதல்ல, இசைந்த உள்ளம், இசைந்த ஆத்துமாக்களாய் வாழுகின்ற வாழ்க்கை மிக மிக அவசியமானது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் திருமணம் நடக்குது இல்லையா, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை அவரே உருவாக்கி கொடுக்கிறார். அதில் ஒரு முக்கியமான வசனம், அவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்கத்தின் போது அந்த வசனத்தை எடுத்து கூறுறாரு. அது என்ன என்றால் 23 மற்றும் 24, அப்பொழுது ஆதாம், ஆதியாகமம் 2:23, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷன் எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இசைந்த மனம் என்று நம்ம பார்த்தோமே, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஒரே மாம்சம். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், ஒரே சிந்தை உடையவர்களாக வாழ்வார்கள். அதான் அர்த்தம். ஆதாம் ஏவாள் ஒரே சிந்தை உடையவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் படைக்கிறார். அதில் ஒரு வார்த்தை அங்கே முக்கியமானது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு. பிள்ளைகள் பிறந்து வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்படுவதிலே தாய் தந்தையருடைய பங்கு ரொம்ப அதிகம். இந்த தாய் தந்தையருடைய அந்த ஆதிக்கம் திருமணத்துக்கு பிறகும் தொடரக்கூடாது.
தாய் தந்தையே நம்முடைய அன்புக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள். அவருடைய கடைசி காலம் வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ஒரு மகனோ மகளோ செய்ய கடமைப்பட்டவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதுதான் ஆசீர்வாதம் என்று 10 கட்டளை சொல்லுது. ஆனால் திருமணத்துக்கு பிற்பாடு சிறு வயதிலே வாலிப நாட்களில் இருந்ததைப் போல நம்முடைய வாழ்விலே பெற்றோர் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்றால், பெற்றோருடைய சில ஆலோசனை கேட்பது தப்பே கிடையாது, கேட்கலாம். நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய தீர்மானங்கள் அனைத்திலும் பெற்றோர் ஆதிக்கம் செலுத்தினால் அது ஆபத்தானது. அங்கே ஒரே மாம்சம் வராது. எனவே இங்கே புருஷன் தகப்பனின் தாய் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு சேர்ந்திருக்கணும். பெண்ணுக்கு சொல்லப்படுது. பெண்ணை பற்றி ஒன்று சொல்லலையே, இது பெண்ணுக்கு ஆதரவான ஒரு வார்த்தையெல்லாம் தெரியுது என்று நீங்கள் நினைக்கலாம். 45ஆம் சங்கீதத்தில் பெண்ணுக்கும் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுது, பார்த்துக்கிடுங்க. சங்கீதம் 45:10 குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்போ ஒரு மனைவிக்கு வேதம் அழகான வார்த்தை சொல்லுது, குமாரத்தியை நீ கேள், உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது உன் ராஜா, ராஜா உன் கணவன், உன் கணவன் உன்னுடைய வாழ்விலே அவன் பிரியம் கொள்வான், உன்னை நேசிப்பான். 45ஆம் சங்கீதம் அழகா சொல்லுது. எனவே பெற்றோருடைய ஆதிக்கத்தில் இருந்து பிரிந்து பெற்றோரை கடைசி வரைக்கும் கனப்படுத்தணும். அதில் எந்த விதமான அங்கே பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. திருமணமான பிற்பாடு இனி பெற்றோர் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிடுங்க என்பது அல்ல. கடைசி வரையும் பெற்றோரை நேசித்து கனப்படுத்தி செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஆனால் இல்லற வாழ்வின் சூழ்நிலைகளிலே, அன்றாட தீர்மானங்களிலே பெற்றோருடைய ஆதிக்கம், அது கணவனுடைய பெற்றோருடைய ஆதிக்கமோ அல்ல மனைவியுடைய பெற்றோருடைய ஆதிக்கமோ இருக்கும்போது ஒரே மாம்சம் வராது, இசைந்து உள்ளம் வராது. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை புரிந்திருக்க மாட்டார்கள். அவருடைய ஆலோசனை, அவருடைய ஆதிக்கம் பல நேரங்களிலே தவறான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். எனவே நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களா, இசைந்த மனதோடு வாழ வேண்டும் என்றால் பெற்றோருடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரணும். பெற்றோரை நேசியுங்கள், ஆனால் அவருடைய ஆதிக்கத்திலே இருந்து வெளியே வாருங்கள். இந்த கடைசி வசனம் ஒரு அழகான வசனம் பார்த்துக்கிட்டுங்க. ஆதியாகமம் 2:25 ஆதாமும் அவன் மனைவியுமாய் இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். சில திருமண நிகழ்வுகளில் ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பூ வைத்தல், அல்லது வேறு ஒரு ஜெபக்கூட்டம் எதுவாக இருக்கலாம். இந்த கடைசி வசனத்தை சிலர் வாசிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டுங்க. என்னால் நிர்வாணிகளாக இருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சில ஊழியக்காரங்களை இந்த வசனத்தை விட்டுருவாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், பார்த்துக்கிட்டுங்க. அப்படி அர்த்தம் என்ன? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தாள் என்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருந்தார்கள், வெளிப்படையாக இருந்தார்கள். டிரான்ஸ்பரன்சி என்றால் என்ன? ஒரு மெல்லிய ஆடை முன்னால் அப்படி வச்சு பார்த்தோம்னா அந்த மெல்லிய ஆடைக்கு அங்கே இருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். அதில் ரசாயன கலவை பூசப்படாத ஒரு கண்ணாடியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு அங்கே உள்ள எல்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரியும். இல்லற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கு இடையே டிரான்ஸ்பரன்சி, ஒருவருக்கு உள்ள வெளிப்படைத்தன்மை, அது மிக மிக முக்கியமானது. அதுதான் அந்த 25ஆம் வசனத்தை அர்த்தம், டிரான்ஸ்பரண்ட் லைஃப். அதுக்கு அந்த வாழ்க்கை எப்படி வரும்? 2 பேரும் வித்தியாசமான பின்னணியிலே பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். இப்போ எப்படி அந்த டிரான்ஸ்பரன்சி வரும்? வெளிப்படைத்தன்மை எப்படி வரும்? மனம் விட்டு பேசுவதன் மூலமாக. இருவரும் கணவன் மனைவி முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள், தன்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகள், தன்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும்போது இசைந்த மனம் உண்டாகும். இப்போ இசைந்த மனம் வேண்டுமென்றால் பெற்றோருடைய ஆதிக்கத்தில் இருந்து நீங்கள் கவனமாக விலகி நிற்கணும். ஒன்று. இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி, ஒருவருக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாழணும். அதுக்கு நீங்கள்
உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய உணர்வுகளை தாராளமாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இசைந்த உள்ளம், இசைந்த மனம் உண்டாகும். மனம் வீசுகின்ற ஒரு மன வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் அமைய வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்றால், முதலாவது இசைந்த உள்ளம் அவர்களுக்கு நமக்கு வேண்டும். இரண்டாவது பரந்த மனம் வேண்டும். பரந்த மனம் ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கிடுங்க, பழைய ஏற்பாட்டிலே போவாஸ் இல்லையா, ரூத்தை மறுமணம் செய்த போவாஸுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறோம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 15, 16. அவள்னா ரூத் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவள் ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலவற்றை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்றான். ரூத்துடைய கதை அவளுடைய அந்த வரலாறு நமக்கு தெரியும். அவள் தன்னுடைய மாமியோடு தன்னுடைய சொந்த நாடாகிய மோவாப் தேசத்தை விட்டு பெத்லகேம் இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து அங்கே குடியேறுகிறாள். அங்கே வயலுக்கு சென்று அங்கே கதிர்களிலிருந்து சிந்துகின்ற தானியத்தை பொறுக்கி கொண்டு வந்து அவளும் அவளுடைய மாமியும் அங்கே சாப்பிடணும். அதுக்காக அவள் செல்கின்றாள். லேவியராம சட்டப்படி இந்த கதிரிலிருந்து சிந்துவது பார்த்தீங்களா, அதை அவர்கள் பொறுக்கிக் கொள்ளக்கூடாது. அது எளியவர்களுக்காக இருக்கணும். கதிர்களிலிருந்து சிந்துறது, வயல் ஓரமாக இருக்கிற கதிர்கள், இதெல்லாம் எளியவர்கள் விட்டுறணும். லேவியராம 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அழகாக சொல்லுது. பார்த்துக்கிடுங்க, எளிய மக்களும் வாழணும். வயல் நிலங்கள், நிலப்புலன்கள் உள்ளவங்க மட்டும் இல்லை, எளியவர்களும் வாழணும் என்பதற்காக ஆண்டவர் அழகான கட்டளை கொடுத்துருக்கிறார். சிந்தனதை பொறுக்காத கிடக்கட்டும், எளியவர்கள் புறக்கிட்டு போட்டோம், அதில் ஜீவராசிகள் புறக்கிட்டு போட்டோம், பறவைகள் புறக்கிட்டு போட்டோம். ஓரமாக இருக்கிற கதிர்கள் வெட்டாத வயலில் அது எளியவர்கள் எடுத்துகிட்டு போட்டோம் என்று ஒரு கரிசனையோடு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே போவாஸ் கடவுள் சொன்னதை மிஞ்சி செயல்படுறான் பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? சிந்தினதை பொறுக்க வேண்டாம் இல்லையா, சிந்திய தானியங்கள் அப்படி கிடக்கட்டும், எளியவர்கள் அதை பொறுக்கிட்டு போட்டோம். ஆனால் போவாஸ் சொல்கிறான், அங்கே சிந்த விடுங்கள், அரிகளிலே சிலவற்றை சிந்த விடுங்கள், வேண்டுமென்றே அந்த கதிர்களிலே சிலவற்றை சிந்த விடுங்கள். கடவுள் சொன்ன சட்டத்தை தாண்டி போறான் பாருங்க. பரந்த மனம் இல்லையா. ஒரு வித அங்கே தன்னுடைய மாமியை நம்பி வந்த ஒரு அயல் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இல்லையா, ஒரு இளம் விதவை வாழ்ந்துட்டு போட்டோம் என்று கதிர்களை சிந்த விடுங்கள் என்ற பரந்த மனத்தோடு செயல்படுற பார்க்கிறோம். பிறகு அவருடைய வாழ்க்கை அமைந்து அந்த சந்ததியிலே தாவீது ராஜாலாம் தோன்றாரு. அது நமக்கு அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஒரு பரந்த உள்ளத்தோடு செயல்படுகின்ற ஒரு மனநிலையை நமக்கு பார்க்குறோம். அது மிக மிக அவசியமானது. இல்லற வாழ்க்கையில் பரந்த உள்ளம், கணவன் மனைவி 2 பேர் வித்தியாசம், பெரும்பாலும் 90% வித்தியாசமான இடங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள். அப்போ இருவருக்கிடையே ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் தோன்ற வேண்டும் என்றால் ஒரு பரந்த உள்ள வேணும். இருவரும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பரந்த உள்ள ரொம்ப முக்கியமானது. பாவியாகி நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா. நம்ம குறை உள்ளவர்கள், ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நம்ம எவ்வளவு அன்போடு நம்ம ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கு அந்த பரந்த மனம் ரொம்ப 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 அவசியமானது. பார்த்துக்கிடுங்க, ரோமர் நிருபத்தில் அழகான ஒரு வசனம் வரும். ரோமர் 15ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். ஆமாம், ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வந்தது. அந்த கணவன் மனைவியிடம் உள்ள குறைவுகளை
அவன் எழுதி வைத்தான். அது பல பக்கங்கள் எழுதியாச்சு. மனைவிட்ட என்னென்ன குறைலாம் இருக்குது என்று அந்த குறைவுகளெல்லாம் எழுதி வச்சான். பிறகு அவன் தன்னுடைய போதகர்கிட்ட போனான். ஐயா, என்னுடைய திருமணத்தில் பெரிய பிரச்சனை, என் மனைவிகிட்ட நிறைய குறைகள் இருக்குதுயா என்று அவன் அந்த எழுதி வைத்த அந்த தாளெல்லாம் காமிச்சான். சரி, இப்போ என்னெல்லாம் எழுதியிருக்க சொல்லு என்று அவர் கேட்டார். அப்போ அதை எழுதுனெல்லாம் அவன் வாசித்து விளக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவன் மனைவியுடைய குறைபாடுகள் எல்லாத்தையும் சொன்னான் அந்த போதகர்கிட்ட. அப்போ அவர் கேட்டார், அந்த போதகர், இவ்வளவு கெட்டவளை ஏப்பா நீ திருமணம் செய்த? இவ்வளவு ஏராளமான குணங்களை சொல்ற, இவ்வளவு கெட்டவளை நீ ஏன் திருமணம் செய்தாய்? அப்ப அவன் சொன்னான், முதல்ல நல்லவளை தான் இருந்தா வாலிப பிள்ளையா இருக்கும்போது என்னோடு பழகும்போது அவள் ரொம்ப நல்லவளாக தான் இருந்தா, அதை நம்பி தான் நான் அவளை திருமணம் செய்தேன். அப்போ அவர் சொன்னார், அந்த ஆயர் சொன்னார், அப்போ வாலிப பிராயத்தில் முழுவதும் அவள் நல்லவளாக இருந்திருக்கிறாள், உன்னை திருமணம் செய்த இந்த சில மாதங்களிலே அவள் கெட்டவளா மாறிட்டா, அப்போ அதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு கேட்டார். அவனால் ஒரு பதிலும் சொல்ல முடியல இல்லையா? இது நாம் ஒவ்வொருவரும் நம்ம சோதித்து பார்க்க அழைக்கப்படுறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை துணை, அது கணவனோ மனைவியோ, வாலிபத்தில் இருந்த குணாதிசயம் அங்கே அதனுடைய நல்ல தன்மைகள் குறைந்து கெட்ட குணாதிசயங்கள் வளருது அப்படின்னா அநேக நேரங்களில் வாழ்க்கை துணையும் காரணமாக அமைகிறாங்க. பரந்த மனம் இருந்துச்சுன்னா கணவனாலே மனைவி வளம் பெறுவாள். பரந்த மனம் இருந்தது என்றால் மனைவினாலே கணவன் வளம் பெறுவான். பட் நல்ல சிந்தனைகள் உருவாகும், நல்ல செயல்பாடுகள் வரும். நிச்சயமாக பரந்த உள்ளம் இல்லாமல் குறுகிய மனது இருந்தது என்றால் கணவனாலே மனைவியுடைய அங்கே குணாதிசயங்கள் குறைவுபடும், மனைவினாலே கணவனுடைய குணாதிசயங்கள் இழிவடையும். பரந்த மனமுடையவர்களாக வாழ அழைக்கப்படுறோம். முதலாவதாக, மனம் வீசுகின்ற மன வாழ்விற்கு இசைந்த மனம் வேண்டும். இரண்டாவது, மனம் வீசுகின்ற மன வாழ்விற்கு பரந்த மனம் வேண்டும். மூன்றாவது, கனிந்த மனம் வேண்டும். கனிந்த மனது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ரெபெக்காளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்குடைய வாழ்க்கை அப்படி, திருமணம் செய்து அவளை நேசிக்கிறான். அந்த மகனாகிய யாக்கோபு முதல்ல நேசிக்கிறான். ராகேலை நேசித்து அவளுக்காக 7 வருஷம், பிறகு எக்ஸ்ட்ராவாக 7 வருஷம் வேலை செய்கிறான். அவளுக்காக ஆடு வைத்து அவளை திருமணம் செய்கிறான். முதல்ல நேசித்து பிறகு திருமணம் செய்கிறான். இப்போ தகப்பன் முதல்ல திருமணம் செய்து அவளை நேசிக்கிறான், மகன் முதல்ல நேசித்து பிறகு திருமணம் செய்கிறான். இந்த கால நடைமுறைகளில் இந்த ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அந்த அன்பு முக்கியம். திருமணத்துக்கு முன்னால் அது இது என்று பேசி அங்கே வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு அங்கே பிற்பாடு திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு குறை சொல்லி அங்கே வேதனைகளை வளர்த்து கொள்வது தவறு. இந்த அன்பு திருமணத்துக்கு பின்பு அதிகமாக தொடரும், அங்கே செல்ல வேண்டும். திருமணத்துக்கு பிற்பாடு தான் இந்த அன்பு வளர்ச்சி அடைய வேண்டும், அன்பு மேன்மை அடைய வேண்டும். அது கனிந்த உள்ளம், ஒரு கனிவான உள்ளம் வேணும். பார்த்துக்கிடுங்க. சரிதானா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய அழகாக எழுதுறாரு. எபேசியர் 5:28-29 புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியிலே அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தங்களுடைய மனைவிகளை புருஷன் சொந்த சரீரமாக பாவித்து செயல்படணும். அது அப்படியே மனைவிக்கும் பொருந்தும். மனைவி தன்னுடைய சொந்த சரீரமாக கணவனை பாவித்து அவள்
செயல்பட வேண்டும். அர்த்தம் என்ன? தன்னுடைய வாழ்க்கை துணையை நம்முடைய சொந்த சரீரமாக நாம் நினைத்து செயல்படணும்னா என்ன பொருள்? உதாரணமாக நம்முடைய கையில் உள்ள ஒரு நகம், நம்முடைய ஒரு கையில் உள்ள நகம் அடுத்த கையில் அங்கே குத்தி காயப்பட்டு விட்டுன்னு வைங்க, உடனே நாம் இந்த விரலை துண்டித்து விடுவோமா? இந்த விரல் தானே இந்த கரத்திலே காயத்தை ஏற்படுத்தியது அல்ல முகத்திலே காயத்தை ஏற்படுத்தியது என்று அந்த விரலை நாம் விட்டுவோமா? நம் சரீரம் அல்லவா காயப்படுத்தியது, நம்முடைய சரீரத்தில் உள்ள விரல், அந்த விரலில் உள்ள நகம், அதை நாம் எவ்வாறு வெட்டுவோம் இல்லையா? அல்லது பல்லு நாக்கு கடிச்சிடும். இது பல நேரங்களில் நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா? பல் நாக்கை கடித்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோம். நாக்கு கடிச்சிட்டு தான் இந்த பல்லு என்று பல்லை உடைத்து போடுவோமா? இல்லை. நம்முடைய சரீரத்தின் ஒரு பகுதியை அதை ஒரு காயமாக எண்ண மாட்டோம் இல்லையா? அது நகம் ஏற்படுத்துதோ பல்லு ஏற்படுத்துதோ அதை ஒரு காயமாகவே நினைக்க மாட்டோம். ஏனென்றால் அது நம்முடைய சரீரம். அதே தான் இல்லற வாழ்க்கையிலே கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி சரீரம், மனைவிக்கு கணவன் சரீரம். எனவே அதிலே ஏற்படுகின்ற காயங்களை உடனடியாக மன்னிக்கணும். இந்த காயத்தை வச்சுட்டே இருக்கக்கூடாது. எபேசியர் 4:26 பவுல் அழகாக எழுதுவார், சூரியன் அஸ்தமிக்கு முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அது கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருத்தம் பார்த்துக்கிடுங்க. சூரியன் அஸ்தமிக்கு முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிரச்சனை வரக்கூடியதான், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வரக்கூடியதுதான். அன்றன்னுள்ள பிரச்சனை அன்னைக்கு முடிக்கணும். திங்கக்கிழமை பிரச்சனை திங்கக்கிழமையோடு முடிக்கணும், அது செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது. புதன்கிழமை பிரச்சனை புதன்கிழமையோடு முடிக்கணும், அது வியாழக்கிழமை போகக்கூடாது. ஒரு நாள் பிரச்சனை அடுத்த நாள் போகும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அக்யூமுலேட் ஆகி கடைசியில் அது வெடிக்கும். சூரியன் அஸ்தமிக்கு முன் எரிச்சல் தனிய கடவுது கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வசனம். இரவிலே சமாதானத்தோடு நீங்கள் நித்திரைக்கு செல்வதற்காக அன்றன்றுள்ள மனஸ்தாபங்கள் அன்றன்றே மன்னிக்கப்பட வேண்டும். அதான் கனிந்த உள்ளம். கனிவோடு கனிந்த உள்ளத்தோடு நாம் வாழும்போது மன்னிப்போம். அந்த நாளின் பிரச்சனை அன்னைக்கே சரியாகும். சமாதானம் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும். அதான் மனவீசுகின்ற மனவாழ்வாக அமையும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மனவீசுகின்ற ஒரு மனவாழ்வு நமக்கு அமைய வேண்டுமென்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைய வேண்டுமென்றால் இசைந்த மனம் மிக மிக முக்கியமானது. பரந்த மனம் மிக மிக அவசியமானது. கனிந்த மனம் மிக மிக தேவையானது. இந்த நாளின் சத்தியங்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதித்துக் கொள்வோம். இறை நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜெபிப்போம். ஒரு லட்சிய கிறிஸ்தவ குடும்பத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து மனவீசுகின்ற மனவாழ்வு வாழ்ந்து இறை நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நின்றவாறே கீதங்கள் 558வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 558, கீர்த்தனை 251, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 251, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடல். விஸ்வாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம்,
பிரதானம். துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகலன குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகைய நியாயம் பாவமும் செய்ய அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நாங்கும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து இசைந்து இணைந்து உமை தொலைக்காட்சி வழியாக இணையதளங்கள் வழியாக ஆசரிக்க நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. எங்கிருந்தாலும் எங்களை கூட்டி சேர்க்கின்ற உடைய மகத்துவமுள்ள கிருபையின் பிரசன்னம் என்னை சூழ்ந்து வழி நடத்துவதற்காக நன்றி. இந்த 6 நாளில் பங்கு பெற்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். தேவனை கர்த்தாவே, மனம் வீசும் மனவாழ்வு என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க அனுகிரகம் செய்த ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மனவாழ்வும் இல்லற வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக திகழத்தக்கதாக தேவரை அனுகிரகம் செய்யும். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த போதனைகளிலே உறுதியாக நிலைத்திருந்து உம்மை நாள் என்று மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்வீராக. அன்பு தேவனை கர்த்தாவே, நாங்கள் மகிழ்ச்சியோடு இல்லற வாழ்வில் பங்கு பெற்று ஒருவருக்கொரு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நிறைவேற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு துணை செய்வீராக. மனம் இசைந்து வாழ்கின்ற ஆண்டவரே பக்குவத்தை எங்களிலே தாரும். அன்பு தேவனை கர்த்தாவே, பற்பல சூழ்நிலைகளில் இருந்து அன்று பிறந்து வளர்ந்து ஆளாக்கப்பட்டு திருமணத்தை இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அன்பு தேவனை கர்த்தாவே, மனம் இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுலடியார் சொன்னபடி இசைந்த உள்ளத்தோடு இந்த உலகில் வாழ்கிற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. குறிப்பாக மனம் வீசுகின்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நாம் ஸ்தாபித்து வழிநடத்துகின்ற கிருபைகளையும் நீர்களை தருவீராக. தேவன கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக திருமண பந்தலில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆழமாக உண்மையிலே வேரூன்றி கனி கொடுக்கத்தக்கதாக நீ துணை செய்யும். ஆண்டவரே, இதோ குடும்ப வாழ்விலே சமாதான குலைச்சல்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், விவாகரத்துக்கள் என்ற சூழ்நிலைகள் ஆண்டவர் கிறிஸ்தவ குடும்பங்களை விட்டு முற்றிலுமாக அகன்று போவதாக. ஆண்டவர் ஒருவரே ஒருவர் கணவனும் மனைவியுமாக புரிந்து கொண்டு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழவும், ஒரு லட்சிய கிறிஸ்தவ குடும்பத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கவும், அருமையான ஆண்டவரே மக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கவும் ஆண்டவர் துணை புரிய நாம் செபிக்கின்றோம். எல்லா தேவியை நன்மைகளையும் கிருபையாக நீர் அருள் செய்வீராக. மீண்டுமாக இந்த 6 நாளில் பங்கு பெற்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் இந்த கரத்திலே கொடுக்கிறேன். அந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே இந்த தேசத்துக்காக உலகத்தின் அனைத்து நாடுகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதோ முன்களத்திலே நின்று பணிவிடை செய்கின்ற மருத்துவ துறையினர் யாவருக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாக கண்ணோக்கி பார். நம் தேவனை கர்த்தாவின் நோய் தொற்று உலகம் எங்கிருந்து அகன்று போவதாக. தேசங்கள் வளர்ச்சியடையட்டும். பொருளாதார துறைகளிலே, உற்பத்தி துறைகளிலே, ஏற்றுமதி துறைகளிலே, அனைத்து துறைகளிலும், விவசாய துறைகளிலே, அனைத்து துறைகளிலும் தேசங்கள் வளர்ச்சியடையட்டும். ஆண்டவர் உதவி செய்யும். பரம தகப்பனே, இப்பொழுதும் இந்த 6 நாளில் பங்கு பெற்ற குடும்பத்து மக்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறேன். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள், அந்த போராட்டங்கள் இருக்குமென்றால் ஆண்டவர் குடும்பங்களை ஆளுகை செய்து
ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் நிலவத்தக்கதாக நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி குழந்தை செல்வங்களை நீர் கிருபையாக அருளி செய்ய வேண்டும் நான் மன்றாடுகிறோம். திருமணத்துக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண வாழ்வை நீர் ஒழுங்கு செய்து குறித்த நாளில் உடைய சன்னிதானத்திலே கணவனும் மனைமாக இணைக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எல்லா எதிர்கால நன்மளித்தார் அன்று உம்முடைய முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன கர்த்தாவை எங்களுடைய குடும்பங்களிலே நீர் ஆண்டவர் அரசனமாக ஆளுகை செய்து இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் சாட்சியாக விளங்கத்தக்கதாக தேவரி கிருபை தாரும். எல்லா நன்மையினாலும் கிருபை முடிசூட்டும். கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 278வது பாடல். 200 ஆண்டு கீதங்கள் 278வது பாடல். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடல். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான். முயன்று உழைத்து பலனை உண்பான். முடிவில் பாக்கியமேன்மை காண்பான். முடிவில் பாக்கியமேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். உன்னதத்தினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். உன்னதத்தினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்போம். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்போம். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவோம். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவோம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஒளிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கண்டுகள் போல. ஒளிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கண்டுகள் போல. மெலிவில்லா நல்ல பாலரன் வாழே. மெலிவில்லா நல்ல பாலரன் வாழே. மிகவும் கழித்து வாழ்வாரன் வாழே. மிகவும் கழித்து வாழ்வாரன் வாழே. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியது. கர்த்தரால் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியது. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.